மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, நேரவே விஷயத்துக்கு வரேன். இப்போ கேரளாவில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது இல்லையா? ஒரு பெண்ணால் ஒரு ஆண் தன் வாழ்க்கையை முடித்து கொண்டார் அப்படின்னு ஒரு விஷயம். அதை கொஞ்சமாக சொல்லிவிட்டு பின்னாடி இங்கே சென்னையில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சியும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல நான் சொல்கிறது, கேரளாவில் தீபக்ங்கிறவர் தன்னுடைய அம்மா அப்பாவோடு இருக்கார். அவருடைய பர்சனல் லைஃப் ரொம்ப தெரியல. அவர் கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் ஆனவர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அவர் தன் அப்பா அம்மாவோட வசிச்சுட்டு வர்றார். அவர் ஒரு டெக்ஸ்டைல்ஸில் வேலை பார்க்குறதுனால கேரளா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பஸ்ஸில் ரெகுலராக போகிறவர். அவர் சில்மிஷத்தில் ஈடுபட்டாருங்கிற மாதிரி ஷிம்ஜிதாங்கிற ஒரு பொண்ணு, அவங்க சோஷியல் இன்ஃப்ளூயன்சர், அதாவது இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்கார். நிறையா அவங்களுக்கு நிறையா 20 லட்சத்துக்கிட்ட ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அந்த பெண்மணி அவரை பஸ்ஸில் அவர் பண்ணுற சில்மிஷத்தை வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவும் வருது. அது அந்த இன்ஸ்டாகிராமில் அவள் அந்த வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணி, அந்த ஆள் பண்ணுற சில்மிஷத்தை ஃபோக்கஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. அதை பல மக்கள், அதாவது அவங்க ஃபாலோயர்ஸ் 20 லட்சம் பேர் பார்த்தும் நிறையா பேர் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணியும் போயிருந்திருக்காங்க. இது 2-3 நாளில் அது வைரல் ஆகவே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது இவர் ஷாக் ஆகிட்டார். தான் பார்த்து அதை ஷாக் ஆகி நான் அப்படி பண்ணவே இல்லைங்கும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறார், ஏன் நீ பண்ணலையோ என்னவோ, நம்ம இதை கோர்ட் மூலியமாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், இதெல்லாம் விட்டுரு, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கார். அவர் 2 நாள் அதை பொறுத்துன்ட்டு வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை போல் இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்கார், கதவை சாத்திட்டு இருந்திருக்கார். அவங்க அம்மா அப்பா கதவை தட்டும்போது திறக்கலை, அலறிண்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் தன் வாழ்க்கையை முடிச்சுட்டு இருந்திருக்கார். இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இதனால தான் அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு இன்சிடெண்ட் அப்போ நடந்ததுன்னொடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே அவங்களும் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, என் பையன் அப்படிலாம் கிடையாது, அவன் நல்லவன். இது மாதிரி தூண்டப்பட்ட வழக்கில் இதுக்கு முடிவுக்கு அவர் போகப்பட்டதுக்கு தூண்டப்பட்ட வழக்கில் நீங்கள் கண்டிப்பாக அந்த பொண்ணை கைது பண்ணணும்னு போடுறாங்க. உடனே ஷிம்ஜிதாவை போலீஸ் தேடுறது. இந்த வீடியோ நான் தெரியறதுன்னு சொன்னேன் பாருங்கள், அந்த வீடியோ ஷிம்ஜிதாவே இன்ஸ்டாகிராமில் போட்டது, அதுதான் தெரியறது.